இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் என்ன சமையல்? மதியம் ஆயிடுச்சு. மதிய சமையல் என்ன? மட்டன் தாத்தா வெளியில இறக்கி வச்சாச்சு. இப்ப வந்து சிக்கன் நீ தான் அது. ஏன்னா மட்டன் மட்டும்தான் ஒன்லி நம்மளுக்கு. நீ சிக்கன் வந்து நீ வதக்கி விட்டுருக்கிற அது வந்து இப்பதான் லைட்டா வெந்துட்டு இருக்குது. மட்டன் ரெடி ஆயிடுச்சா? பார்க்கலாமா? மட்டன் ரெடி. இங்க பாரு. ஓ வாவ், சூப்பரா இருக்குது. கொழுப்பு இப்பதான் போட்டிருக்காங்க. நிறைய கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம், அதனால போட்டிருக்காங்க. நல்லா வெந்துருச்சு பாரு. இப்படியே வண்டிடுறாங்க. எப்படி கலர்ஃபுல்லா இருக்குதே. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். நல்லா வெந்துருச்சுன்னா நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எலும்பு ரசம் தனியாக வச்சுக்குவோம். ஆனால் இந்த டைம் வந்து வைக்கல, ஒரே குழம்பா வச்சிட்டோம். சிக்கன் வந்து செஞ்சுருக்கோம். 2 கெஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்குறாங்க. ஆமாம், அப்புறம் அவங்களுக்கும் சேர்ந்து சமைச்சிருக்கிறோம். புளி ரசம் வந்து நான் காலையில் வச்சது வெளியில் இருக்குது. காலையில ஒரு சமையல் செஞ்சிருக்கிறாங்க. நான் வந்து கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு இருந்தேன். அதை சொல்லணுங்க. வேட்டக்காரன் கோயில்ல கொஞ்சம் உள்ள இறங்கணும்னா உள்ள ஒரு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க. இன்னைக்கு வந்து சக்தி மாரியம்மன், மாகாளியம்மன், விநாயகர் 3 சூப்பரா கும்பாபிஷேகம். ஆனா செம்ம கூட்டங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைபர் பார்த்தேன்னு சொன்னீங்களா? கலசத்துல தண்ணி அப்படி கொடன்னு கீழே ஊத்துதுங்க. எந்த கோயிலே அப்படி கலச தீர்த்து மேலேயே கொஞ்சம் தான் ஊத்து. அவ்வளவு அந்த அடியில் நின்று செம்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு. நான் பாத்தீங்கன்னா கலசம் நிக்கினா நான் ஒரு 100 அடி தள்ளி அதுக்கு மேல நின்று இருந்தாங்க. அவ்வளவு கூட்டங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தாங்க. கம்பன் கல்வி நிலையத்திலேயே குழந்தை படிக்குதுன்னு கேட்டாங்க. அவங்க டீச்சர்ஸ் இருந்தாங்களாமா கம்பன் கல்வி நிலையத்துல. இப்ப வந்து வேற பக்கம் மாத்தி போயிட்டாங்களாமா. அவங்க பொண்ணு சஞ்சனாசிரி அத்தனை அழகா கேக்குது. பாப்பா வரலீங்களா? எப்ப பாருங்க உங்க வீடியோ பாப்பாளுங்க. உங்களை பார்த்தோன்னா எப்படி கேக்குறான்னு பாருங்க அப்படின்னு. அப்படி சஞ்சனாசிரிக்கு ஹாய். அப்புறம் அன்பா பேசுறீங்க. நீங்க இவ்வளவு அன்பா பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறது அப்படின்னாங்க. எனக்கு அதை விட அவங்க கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே சந்தோஷமா இருந்ததுங்க. அப்புறம் நான் அங்க போயிட்டு இவங்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு ரசம் வச்சு சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு வந்து 2 தடவைங்க சமையல். ஆமா, இன்னைக்கு இப்போ மதியம் 12:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணிக்கு 1:30க்கு தான் சாப்பிடுவோம். இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா? இனி சிக்கன் வெந்தோடனே நம்ம ஒயிட் ரைஸ் வச்சிடணும். அரிசி ஊற வச்ச கழிஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா கஷ்டம் டைமுக்கு போடணும். ஆமாம், போட்டுட்டு அவங்கள திருப்தியாக சாப்பிட வைக்கணும். எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதுதான் எங்கள் பழக்கமே. அதுதான். எது செய்கிறவோ இல்லையா சாப்பாடு குறையெல்லாம் செஞ்சு போட்டுருவாரு. நல்லா காப்பி சாப்பிடணும், பலகாரம் செஞ்சு கொடுத்தாலும் நல்லா நிறைய சாப்பிடணும், சாப்பாடு சாப்பிடணும். அப்பதான் வந்து உண்மையாலுமே உள்ளார்ந்தமா உண்மையா சொல்றேன் நான். எங்களுக்கு அப்படி அனுப்பலைன்னா எப்படியோ இருக்கும். எப்போவுமே நான் குழந்தைங்க சின்ன குழந்தைய கை குழந்தைய வச்சிருந்தாலும் அவங்க வந்தாங்கன்னா சமைச்சு போட்டுருவோம். யார் வந்தாலும் அப்படிதான். அப்பதான் மன நிறைவு இருக்கு. குழந்தை பார்க்க வருவாங்க. வடை சுட்டுங்க, பாயாசம் வச்சு என்னென்னமோ செஞ்சு அப்படி உபசரிச்சோம். அதுதான் நம்மளுடைய பண்பாடுங்க. நமக்கு வந்து காசு வேணும் இல்லைனாலும் சாப்பாடு வர்றவங்களுக்கு வயிறார போட்டோம்னா அது திருப்தி. எல்லாருமே அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு வந்து அவங்க வந்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷம் போகணும். ஆமா, இப்ப பாருங்க மட்டன் குழம்பு சுவையா ரெடி ஆயிடுச்சா? ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணி மூடி போட்டுருங்கள். சிக்கனை நான் பாக்குறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டுல உங்க வீட்டுல என்ன சமையல்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. திருப்தியா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. பெரியமா ஃபோன் பண்ணுது. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க சிக்கனும் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாவே சாப்பிடணும் போலக்குதா. சமையல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சமையல் வந்து இன்னைக்கு முடிஞ்சு. சிக்கன் வறுவல், மட்டன் குழம்பு, சாப்பாடு, புளி ரசம், இவ்வளோதான். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம்.